ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த விழாவில் மாற்றங்கள் வேண்டும் என்றால் எங்களுக்கு பல தகவல்களை கொடுக்கும் அண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நெகின்ற தாய் தந்தையருக்கு வணக்கம். கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளையின் சார்பில் திருச்செங்கோட்டில் நடத்தி கொண்டிருக்கும் ராஜா சங்கர் அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 10 நாட்களுக்கு முன்பு ஐயா சௌரிராஜன் ஐயா அவர்கள் என்னை தொடர்பில் கொண்டு எங்கள் கருத்தரங்களுக்கு நீங்க உரையாற்றணுங்க அப்படின்னாங்க. தேதி ஒத்து வரல. ஆரம்பத்தில் லீவு நாளாக இருந்தால் சௌரியமாக இருக்குன்னு 31ஆம் தேதி வருஷ கடைசி இயர் எண்டிங் கடைசி இந்த தேதியில் நடத்துகிறேங்க அப்படின்னாரு. சரி ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டேன். அடுத்து என்ன தலைப்பு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் எதை சொன்னாலும் நான் பேசுகிறேன் அப்படின்னேன். இல்லை நீங்களே செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. சரி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு. இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் இந்த ஜோதிட உலகத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான். அதை இங்கே அவர் நினைவுபடுத்தி ஆகணும். நான் அப்போ இந்த கல்வியை கற்றுக்கல. 1992 93 நடுவில் நினைக்கிறேன். ஈரோட்டை சார்ந்த ஓம் உலகநாதன் அவர்கள் ஒரு திருமண மண்டபத்தில் 2 நாள் மாநாடு போட்டார். அப்போ எனக்கு ஜோதிட கல்வி தெரியாது. நான் மத்திய அரசு ஊழியர். அவங்க போட்டிருந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் என்னுடைய ஆஃபீஸ். 2 நாளில் முதல் நாள் பட்டமளிப்பு விழா, மற்ற நிகழ்வுகள். 2ஆம் நாள் முழுக்க 12 பாவங்களையும் 12 ராசிகளையும் 12 பேரை பேச வச்சார். அது ஹைலைட்டா அவர் மட்டும் 7ஆம் பாவத்தை தொட்டு 2 மணி நேரம் பேசினார். ஒரு நாள் முழுக்கும் ஃபங்க்ஷன்ல அவர் மட்டும் 2 மணி நேரம். ஐயா கேட்டதுனால சரி அந்த சப்ஜெக்டை தொடலாமான்னு கொஞ்சம் யோசிச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கரணம் தப்பினால் மரணம்ங்கிற பாவகம் அது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஐயாவுக்கு மதிப்பு கொடுத்து 7ஆம் பாவத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அறிவித்தேன். ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா சௌராஜன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக 7ஆம் பாவம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னாவே கணவன் மனைவி இந்த 2 மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருக்கோம். இந்த 2ஐயும் சேர்ந்து அமைஞ்சிருக்க திருச்செங்கோட்டில் இந்த பாவகம் நடக்கு. மனைவிக்கு சரி சமமாக கொடுத்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சன்னிதானத்தில் இந்த 7ஆம் பாவத்தை நான் எடுத்து பேசுறேன். அது அவருடைய ராசி. இன்று எனக்கு இந்த 7ஆம் பாவத்தை தொடரணுன்னாவே பயமா இருக்கு. முக்கியமா காரணம் கரணம் தப்பினால் மரணம். 6ஆம் பாவகம். 6ஆம் பாவத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? ருணரோக சத்துரு எல்லா விஷயங்களும் அதில் வந்துடும். சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்துடும். 7ஆம் பாவகம் மத்தியமும் கணவன் மனைவி உறவுங்கிறாங்க. ஆனால் அதில் பலவேறு கருத்துக்கள் இருந்தாலும் அதில் 7ஆம் பாவத்தில் நண்பர்களை சேர்த்திக்கலாம். கூட்டுறவு 2 பேர் இணைவது, கணவன் மணி ஸ்பரிசம்
இல்லற வாழ்க்கை, இழந்த பொருள்களை மீட்பது. எழுதிக்கிறதுனா எழுதிக்கிங்க. இழந்த பொருள்களை மீட்பது, பொதுக்கூட்டம் சார்ந்த நிகழ்வுகள், இயற்கை சூழல், சட்டங்கள், திருடர் பயம், சத்துரு ஜெயம், மனைவியின் மூலதனம், தொற்று நோய், கிட்னி சம்பந்தமான நோய்கள், வங்கிகள் மூலம் காப்பீடுகள், அதன் மூலம் ஏற்படும் வருமானம், கடன் கிடைக்கும் நிலை மற்றும் திருமணம். இந்த திருமணத்தில் யார் யார் பங்கு கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நவகிரகங்கள் அனைவரும் இதில் பங்கு கொள்கிறார்கள். ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டாலும் அந்த திருமணம் சின்ன சின்ன சச்சரவுகளோடு தான் நடைபெறுகிறது. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையரை எடுத்துக்கொள்ளும் போது சூரிய பகவான் 2 பேருக்கும், மணமக்கள் இருவருக்கும் சூரிய பகவான் தந்தையாக நின்று அன்று திருமணத்தை நடத்துவார். அதேபோல் மணமக்களுக்கு தாயாக நின்று சந்திர பகவான். அதற்கு அடுத்ததாக சகோதர பாவங்கள் 2 பக்கமும் இருந்து மிக முக்கிய சப்போர்ட்டாக இருக்கிறது செவ்வாய் பகவான். வேகமா படிக்கிறேன்னா, வேகமா சொல்றேன்னா கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் நான் இதை கம்ப்ளீட் பண்ணணும். சகோதரர்களுக்கு சப்போர்ட் இல்லாம திருமணம் நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா ஒரு சில வீடுகளாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தையோடு நின்னவங்க அந்த மாதிரி இருக்கவங்களோட பெரியப்பா சித்தப்பா பசங்க கூட சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு உதவுவது செவ்வாய் பகவான். அப்படி பார்க்கும்போது மணமகனின் சகோதரி என்ன செய்யறாங்கன்னா, திருமண நாள்ல உடன்பிறப்புகள் கையில் ஒரு குத்து விளக்கோட மணமேடையில் நிற்பாங்க. அந்த திருமண நகரில் அது நடக்கும். அதுக்கு காரணம் செவ்வாய் பகவான். அதே போல மணமகளின் சகோதரன் மகனுக்கு காலில் மெட்டி அணிந்து விடுவார். அப்ப அந்த பங்கு செவ்வாயினுடைய பங்கு அங்க இருக்கு, அவர்களுடைய ஆசீர்வாதம். அடுத்து இந்த மணமக்களுக்கு மண மாலை அணிவிப்பவர் யார்கள்? 2 பக்கமும் தாய் மாமன்கள். அந்த உறவுக்கு சொந்தக்காரர் புதன் பகவான், அவருடைய ஆசீர்வாதம் உண்டு. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திருமணத்தை முக்கியமாக நடத்தி கொடுப்பவர் யார்? குரு பகவான். வரும் அந்தனர் அந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணமாக இருந்து நடத்தி கொடுப்பவர் குரு பகவான். அவருடைய ஆசீர்வாதமும் இந்த திருமண வைபவத்தில் இருக்கிறது. இந்த திருமணத்திற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக அர்த்தமாக இருப்பவர் சுக்கிர பகவான். அவர் களத்திரக்காரனாக இருப்பதாக நாம் எல்லாரும் அறிந்ததுதான். அவரும் இந்த முக்கியமான திருமண நிகழ்வில் சுக்கிர பகவான் ஆசீர்வாதம் பெறுகிறார். சரி, இந்த திருமணம் உன் தலையில் நடக்கும் என்று எழுதி ஒரு கர்ம விதி பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு சனி பகவான் உதவி பெறுகிறார். அடுத்ததாக மாங்கல்ய நாணம், அந்த கழுத்தில் கட்டக்கூடிய மாங்கல்ய ஸ்தானத்தை ராகு பகவான் எடுத்துக்கொள்கிறார். இந்த 9 கிரகங்களின் திருமண நாள் அன்று ஏதேனும் ஒரு
கிரகம் பலம் இழந்தாலும் திருமணம் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவேதான் திருமண நாளில் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, முதல்ல விநாயகரை போய் கும்பிட்டு அவருக்கு ஒரு சூர தேங்காய் இட்டு இந்த திருமணம் தடையில்லாமல் நடத்தி கொடு என்று சொல்பவர் கேது பகவான். அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப 7ஆம் பாகவத்தை பொறுத்தளவிற்கு ஒரு பாகம் இயங்க 9 கிரகங்களும் நமக்கு உதவியாக ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி 9 கிரகங்களின் ஆசியும் பெற்று 10 பொருத்தங்களையும் பார்த்து 12 பாவங்களையும் பொருத்தி பார்த்து 9 கிரகங்களுடைய திசா புத்திகளை அறிந்து இந்த திருமணத்தை நாம் நாள் குறிக்கும் போது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியும் செயல்பாடும் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஜோதிடர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த திருமண பொருத்தத்திற்கு மட்டும் கம்பி மேல நடக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் உஷாரா எடுக்கலைன்னா அந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுது. அந்த திருமணத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய முகூர்த்தம் ரொம்ப 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 முக்கியம். அது நம்மளை போல ஜோதிடர்கள் மிக ஆய்வுக்காக எடுத்துக்கிட்டு 2 ஜாதகங்களுடைய தன்மை என்ன, திரிகோண அமைப்பில் இருக்காங்களா, திசா புத்திகள் சந்திப்பு பாருங்க. அதற்கு அடுத்ததாக சஷ்டாஷ்டகம் இல்லாமல் இருக்கா பாருங்க. திசா புத்திகளிலே சஷ்டாஷ்டகம் இல்லாமல் இருக்கா பாருங்க. திருமண நாள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. இப்படி பல்வகையான இருக்கு. நீங்க கல்வி கற்றுக்கும் போதே எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இருந்த அந்த 7ஆம் பாவத்தை தொடும்போது மட்டும் மிக பயங்கரமா இருக்கு. அதுல இன்னொரு கருத்து எந்த ஆய்வுல நாம் பண்ணது பாத்தீங்கன்னா, 6ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் பாகம் கன்னிராசி வருகிறது. அங்க பாருங்க 3 நட்சத்திரங்கள். முதல் நட்சத்திரமாக சூரிய பகவான் வர்றார், தந்தை. அடுத்தது தாய் சந்திர பகவான். அதற்கு அடுத்தது சகோதர பாகவன். அவர் 2 பக்கமும் நின்னாகணும். தாய் பக்கமும் நின்னாகணும், மணமக்கள் பக்கம் நின்னாகணும். உடைப்பட்ட நட்சத்திரம். கன்னி பாகம் முடிஞ்சிருச்சு 6. இவங்களுடைய சப்போர்ட்டோட பெற்றோர்கள் சகோதரர்கள் சப்போர்ட்டோட இந்த திருமணத்துக்காக 7ஆம் பாவத்துக்கு வந்து நிற்கும் போது அவங்களுக்கு மிக உதவியா இருப்பது ராகு பகவான். காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம் ராகு பகவான். முழு நட்சத்திரம். திருமணம் முடிஞ்சிருது. 7ஆம் பாகம் திருமணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்றாங்க. விசாகம், குழந்தைகள் பேரு. திருமணம் முடிஞ்சோன்னா அதுதான் முதல்ல முக்கியம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் முடிஞ்சு குழந்தை பெற்றோன்னா இந்த சனியினுடைய கர்மா அனுஷ நட்சத்திரத்தில் வரும்போது வேலை, சம்பாத்தியம், இதை பேலன்ஸ் பண்ணியே ஆக வேண்டியது இருக்கு. இங்கே 8ஆம் இடம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமா ஒரு பாவம் இருக்கு பாருங்க, தாய் மாமன் உறவு, மாமன் மச்சான் உறவு. இந்த 6க்கும் 8க்கும் நடுவில் ஒருத்தர் இருந்து பாடுபடுற வந்து இதுதான் 7ஆம் பாவம். இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்தின் அதிபதி, இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க, மூல நூல்கள் இருந்தால் குறிச்சேன் நானே. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி லக்னத்திற்கு நெருங்கிய நட்பு கிரகமாக முதல்ல இருந்து சொல்றேன். லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்திற்கு நெருங்கிய நட்பு கிரகமாக எந்த லக்னத்திற்கும் அமைவதில்லை. சொல்றேன். லக்னத்திற்கு 7ஆம் இடத்தின் அதிபதி லக்னாதிபதிக்கு நெருங்கிய நட்பு கிரகமாக, லக்னாதிபதிக்கு நெருங்கிய நட்பு கிரகமாக எந்த லக்னத்திற்கும் அமைவதில்லை. இதனாலேயே இந்த 7ஆம் பாவகம் பெரும்பாலும் 180% தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளோடு இருந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த கருத்து ஒற்றுமை வர்றதுக்கு முக்கியமாக நாம் பொருத்தம் தான் பார்க்கணும். அந்த பொருத்தம் தான் ரொம்ப 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 முக்கியம். தசவித பொருத்தங்கள் 18 பொருத்தம், 28 பொருத்தம், முக்கியமான பொருத்தம் 5, இப்படி பல விதையான பொருத்தங்கள் இருந்தாலும் கிரக அமைப்புகளும் திசாபத்திகளும் மனதில் கொள்ள வேண்டும். ரொம்ப 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 முக்கியம். இந்த 7ஆம் இடமும் பாதிக்காமல் சுவர்களின் பார்வைகள் இருந்தால், முக்கியமாக லக்னத்தில் குரு இருந்தால், அவர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்கிறார்கள். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிற இடம் லக்னம். லக்னம் பலமாக இருக்க வேண்டும், லக்ன புள்ளி பலமாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். குரு அமர்ந்தால் எல்லா தோஷ நிவர்த்திகளையும் ஈஸியா சரி பண்றார். அனுபவ ஜாதகம், அனுபவத்தில் இருந்து பேசுகிறேன். அடுத்து இந்த மன வாழ்க்கையில் 7ஆம் பாகத்தில் மனிதனை இணைத்து அவனது வினைகளை பூர்ணமாக அனுபவித்து அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவுள் படைத்த இடம் 7ஆம் பாகம். ஒரு மனிதன் திருமணத்திற்கு முன் எப்படி இருந்தான் என்பது முக்கியம் அல்ல. திருமணத்திற்கு பின் பொறுப்புள்ள ஒரு ஆண்மனாகவோ ஒரு பெண்மகளாகவோ வரும்பொழுதுதான் அந்த திருமண சம்பந்தம், பொறுப்பு, கூட்டுறவு, இந்த உறவுகள் எல்லாமே திருப்தியாக அமைஞ்சு மன வாழ்க்கை சிறப்பாக போய்கொண்டிருக்கும். அது தவறினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் 7ஆம் பாவத்தால் நான் சுபமாக இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அது 100% அது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். லக்னாதிபதி பலம், லக்ன புள்ளி பலம், 5ஆம் இடத்தின் அதிபதி பலம், 5ஆம் இடம் பலம், பாக்கியாதிபதி பலம், பாக்கியாதிபதியின் சாரம் பலம், இப்படி பெற்றவர்கள் மட்டுமே அந்த திருமண வாழ்க்கையில் மிக மிக சந்தோஷமாக காலம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அனுபவத்தில் நிறைய ஜாதகங்கள் எங்கையில் இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆய்வில். உதாரண ஜாதகம் வேணும்னா நான் தேதி குறிச்சு எடுத்துக்கங்க, ஆய்வு பண்ணி என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க, விளக்கம் சொல்கிறேன். 21/11/1995 மாலை 4:45. சென்னையில் பிறந்த பெண் ஜாதகம் 1, உதாரண ஜாதகம் 1. அடுத்து 2வது ஜாதகம் 25/3/1985 அதிகாலை 3:30 சென்னையில் பிறந்தவர், பெண் ஜாதகம். 3வது 10/7/1991 மாலை 2:30 சென்னையில் பிறந்த பெண் ஜாதகம். இந்த ஜாதகம் விவாகரத்து ஆன ஜாதகம். ஆய்வுக்காக உங்களுக்கே கொடுக்குறேன். 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டதால் என்னென்ன நடக்குங்கிறது ஒரு நிகழ்வுகளை உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 15 ஜாதகம் உதாரண ஜாதகம் வச்சுருக்கேன். என்னுடைய நம்பரை குறிச்சிக்கங்க, ஆய்வுக்காக உங்களுக்கு தர்றேன். 90 80 699 586 90 80
699 586. இந்த 7ஆம் பாவத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் சொல்லலாம். தேவை முடிந்த பிறகு விலகும் நண்பர்கள் 7ஆம் பாவத்தில் தான். பொது சொத்துக்காக உறவாடும் உறவுகள் சொந்தங்கள். பாசம் காட்டும் பந்தங்கள். பாவகிரகங்கள் சம்பந்தப்படும் போது இவர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். சரி, எந்தெந்த பாவத்தோடு இணைக்க வேண்டாம் என்று மூல நூல்கள் குறித்திருக்காங்களோ, 7ஆம் இடத்தோடு 6ஆம் இடம் தொடர்பு இருந்தால் பிரிவினை ஏற்படும், காலதாமதம் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். 7ஆம் பாவத்தோடு 6ஆம் பாவகம் தொடர்பு ஏற்பட்டால், அதேபோல் 7ஆம் பாவத்தோடு 8ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டாலும் அவமானம், வம்பு வழக்கு, உறவுகள் பிரிதல், விவாகரத்து. அதுக்கு அடுத்தாற்போல் 7ஆம் பாவமும் 12ஆம் பாவத்தோடு தொடர்படும் போதும் தூர தேசம் பிரிந்து செல்தல், சரியா இருக்கும். அதே போல 7ஆம் இடத்துல நீச்ச கிரகம் இருக்கக்கூடாது. பொருத்தம் பார்க்கும்போது 7ஆம் பாவத்தில் நீச்ச கிரகம் இருக்கக்கூடாது. நின்றால் ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த திசாபுத்தி காலங்களில் கண்டிப்பா பண்ணுது. ஒரு ஜாதகத்துக்கு 2 ஜாதகம் ஆய்வு பண்ணி பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏமாந்துடுறாங்க. நீச்ச கிரகங்கள் இருந்தால் அவங்களுடைய திசாபுத்தி காலத்துல பிரச்சனைகளை தராது. 2ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் கவனிக்கப்பட வேண்டிய பாவங்கள். குடும்பம், சுகம், அவமானம். 7ஆம் பாவத்தை பொருத்தும் போது பெண்ணுக்கு சுக்கிரன், செவ்வாய் எங்கே இருக்கோ அவர்களுக்கு திரிகோணத்தில் இருக்கும் ஆண் வரனை தேர்வு செய்யுங்கள். அதுல 7ஆம் பாகம் பாதிக்கப்படுறது உபயலக்கணக்காரர்கள். உபயலக்கணக்காரர்கள் தவிர்க்க முடியல, எல்லாம் கூடி வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவுல பொண்ணு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுங்க, பிரிவினை வராது. மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுஷ் லக்னம், மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உறவில் பெண் எடுத்துருங்க, மாப்பிள்ளை எடுத்துருங்க, பிரிவினை வராது. ஏன்னா 7ஆம் பாவம் பாதகாதிபதி பாவகம். இவர்களுக்கு உறவுல பெண் எடுத்தீங்கனாலும் மாப்பிள்ளை எடுத்தீங்கனாலும் பிரிவினை வர்றதில்லை. சண்டை சச்சரவு இருக்கும், நிரந்தர பிரிவு வருவதில்லை. அப்புறம் கொடுக்குங்க, என் நம்பரை கூப்பிடுங்க, விடிய பேசலாம். முழுக்க இதுல தான் உட்கார்ந்துருக்கேன். அதை விட ரொம்ப நம்ம எல்லாமே உன்னிப்பா கவனிக்க வேண்டியது, லக்ன பாவமும் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் வலுவா இருக்கணுங்க. அவங்க எந்த காலகட்டத்தில்னாலும் மேல வந்துடுறாங்க. நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணியிருக்கேன். இன்னொரு ஜாதகம் குறிச்சிங்க, ஒரு நான் பிறந்த தேதி சொல்றேன் பாருங்க. 16/8/1958 காலை 10:32.
ஈரோட்டில் பிறந்த ஒரு ஆண். கேது சுயச்சாரம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது சுயச்சாரம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். செவ்வாயும் அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார் 7ஆம் இடத்தில். பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 திருமணம் நடந்தது. முதல் திருமணம் 3 மாதத்திலே டைவர்ஸ். 2வது திருமணம் நடக்கும்போது அவருக்கு வயது 38. கால திசா புத்திகள் மாற்றத்தில் அவர் எல்லாத்தையும் தாண்டி மேல வந்துட்டார். எனக்கு நெருங்கிய நண்பர், அறிமுகமானால தைரியமா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு லைவ்ல பார்த்துட்டு இருப்பார். அனுமதியோட தான் பதிவு பண்றேன். அதனால குரு பார்வையில் 7ஆம் இடம் இருந்தால், அதில் பாவகிரகங்கள் இருந்தாலும், திசா புத்திகளே அந்த காலகட்டத்தில் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகும். நீங்க அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். 7ஆம் பாவம் பாதிச்சவங்க இப்ப இந்த பரிகாரங்கள் நிறைய சொல்லிட்டாங்க. அது மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது சிறப்பு. பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் மிக மிக ஜாக்கிரதையாக பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில் பெற்றோருக்கு மிகப்பெரிய சீரு சிதனத்தை எது கொடுத்தாலும் அது பிரயோஜனமே அல்ல. 2 ஜாதகங்களை நிறுத்தி நிதானமாக ஆய்வு செய்து கிரகங்களை அமைப்பு பார்த்து வரக்கூடிய திசா புத்திகள், திசா சந்திப்புகள் இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்றதா நம்ம பெற்றோர்களுடைய கடமை, நம்மளுடைய ஜோதிடர்களுடைய கடமையும் அதுதான். ஒரு மனசுல ஏதோ ஒரு ஆசை நிறைவேறலைன்னா என்ன பண்ணும்? அந்த ஆசை எப்போடா கிடைக்கும்னு ஒரு போராட்டம் தோன்றும். அது இயற்கை. இந்த வாழ்க்கை எதிர்காலத்துக்கும் உரியதில்லை, இறந்த காலத்துக்கும் சொந்தம் இல்லை. 2 முடிஞ்சு போச்சு. நிகழ்காலம் மட்டுமே சாத்தியம். நாளைக்கு என்று என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அது மிகப்பெரிய ராமாயணத்தில் மன்னிக்கும், மகாபாரதத்தில் சகாதேவன் கேட்டதை நினைக்கு வருது. கிருஷ்ணா, நான் எல்லா கணக்கும் சரியாத்தானே சொன்னேன், எப்படி அமாவாசை திதி மாறுச்சு? எல்லாமே நீ சொல்லிட்டேன்னா நான் எதுக்குன்னாரு. எல்லாமே நீயே முடிவு பண்ணிட்டா நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னார். அப்போ எதிர்காலம் என்பது அவன் கையில் தான் இருக்கு. நாம ஒரு அனுமானமாகத்தான் சொல்ல முடியும். சொல்லலாம், கிட்டத்தட்ட நெருங்கி சொல்லலாம், முன்னெச்சரிக்கைப்படுத்தலாம். இந்த சனி திசை, 7.5 சனி, அஷ்டம சனி இவங்க காலங்களில் பார்த்தீங்கன்னா, தம்பி வண்டி மெதுவா போ அப்படின்னு சொல்லலாம். அவன் உளுந்துட்டு சொல்லுவான், நீங்க அப்பயே சொன்னீங்க, நான் கவனிக்காம விட்டேன் அப்படிமா. ஏன்னா வேகத்தை குறைத்துட்டா விவேகமா போயிடலாம். அதே மாதிரி இந்த உறவுகளை பகச்சிக்காதீங்க. 7ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு, அண்ணன் தம்பி பகை, உறவுகள் பகை, எல்லா சண்டை சரங்களும் குடும்பத்தவர்களுக்கு அத்தனை சண்டையும் தீர்த்துருங்க. 40 வருஷம் அண்ணன் தம்பி பேசாம இருப்பாங்க, அக்கா தங்கச்சி பேசாம இருப்பாங்க. சாகிற நேரத்தில் என் தம்பியை கூப்பிடும்பான். கூப்பிட்டு என் குடும்பத்தை பார்த்துக்கான்னு சொல்லி கண்ண மூடிடுவேன். அது வரைக்கும் என்ன பிரயோஜனம்? எல்லாம் இந்த 7ஆம் பாவத்தினால் ஏற்படக்கூடிய உறவுகள் தான், விரிசல்கள் தான். குடும்பத்தில் ஏற்படும் சச்சரவுகளை உட்கார்ந்து பேசி இந்த திருமண பந்தத்தை நல்ல முறையாக முடித்து கொடுக்க வேண்டிய கடமை நம்மளை போன்ற ஒரு ஜோதிட பெருமக்களுக்கு இருக்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக 7ஆம் பாவகத்தை பற்றி ஐயா சொன்ன போல பேசினா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்புல
ஐயா குறுகிய நேரத்துல மிக சிறப்பாக 7ஆம் பாவகத்தை பற்றி உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு மிகவும் புரியும்படி நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு சிறப்பு. ஐயா அவர்கள் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு முதன்முறையாக வந்து 7ஆம் பாவகத்தை பற்றி சிறப்பாக பேசிய அவருக்கு எங்களது மூத்த முன்னோடி